ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த அன்வஷ்டகா, அந்த தர்ப்பணத்தோட விசேஷங்கள். நிறைய பேர் யோசிக்கலாம், நடுவில் அஷ்டகா கூட எதுவும் சொல்லாமல் அன்வஷ்டகாக்கு பற்றி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. முதல்ல ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆன்மீக தேடல்கள் உள்ள அடியார்கள், நம்ம அடியார்கள் எல்லாருமே மோஸ்ட்லி எதை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம் கேட்போம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, தெய்வீகமாக நல்லபடியாக வாழணும், தெய்வீகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, அதை நாம் அந்த தீர்வுகளை தெரிஞ்சுண்டு நம்ம வாழ்க்கையை சுக சௌக்கியமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம். இதனால தான் நாம் நிறைய இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களெல்லாம் தேடிகிட்டே இருக்கிறோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் அதில் பார்த்துட்டிங்கன்னா, பணம் வரத்துக்கு மந்திரம், நிறைய என்னென்னவோ இருக்குது, ஜோதிடம், இப்படி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக இதெல்லாம் தேடுறோம் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேடல் எங்கே போய் நிற்கும் பார்த்துட்டிங்கன்னா, நல்லா இருக்கணும். அடிப்படையில் நாம் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் ஊடே ஓரளவுக்கு அமைதியாக நிம்மதியாக வாழ்க்கையை கடத்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏக்கம்தான் இந்த தேடல் இருக்குது நம்ம எல்லார்கிட்டேயும். அந்த தேடல், அந்த நம்மளோட அந்த ஏக்கம் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் போதுங்க, அது தாங்க தர்ப்பணம். நிறைய பேர் யோசிக்கலாம், இறந்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. அதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தர்ப்பணம் பண்ணுறவாலாம் நல்லா இருப்பாங்க, வாத்தியார் சொல்லியிருக்காரு, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி நாம் எடுத்துகிட்டே போனால் கூட ஒரு ஜோதிடத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயங்கள், சூட்சுமம் ஒன்று உண்டுங்க, தர்ப்பணம் சம்மந்தப்பட்டது. அது என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டோம் வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்தை யாருமே மிஸ் பண்ணவே மாட்டோம். அது என்ன சூட்சமாக அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நவ கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைச்சுண்டு இருக்குது. ஆட்டி படைக்கிறது என்ன, நம்மளை இயக்கிண்டு இருக்காங்க. நம்ம செய்த நல்வினை தீவினைக்கேற்ப அவங்க நமக்கு நல்லதையும் கெட்டதையும் பதிவு பண்ணி திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. இது நவகிரகங்களோட வேலை. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சூரிய பகவான்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக கேது பகவான் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்களா வச்சிங்களேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகம் ஒன்று உண்டு. பொதுவாக சூரிய பகவானுன்னா அவரோட அனுகிரகம் பார்த்துட்டிங்கன்னா தந்தை வர்க்கம் ப்ளஸ் நல்ல ஒரு ஆத்ம திடகாத்திரம், தென் ஒரு ஆளுமை, இதெல்லாம் சூரிய பகவான். அதே மாதிரி சந்திர பகவானுக்கு ஒரு காரகம், ரெண்டாவது செவ்வாய் பகவானுக்கு ஒரு காரகம், புத பகவான், குரு பகவான், இப்படியே போயிட்டே இருக்கும், சுக்கிர பகவான், இப்படி எல்லாருக்குமே ஒரு காரகத்தில் ஒவ்வொரு விதமான அனுகிரகங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க தான் ராகு கேது. அதில் ராகு பகவான் பார்த்துட்டிங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான கிரகங்கள் தான் நம்ம ராகு பகவான். அதாவது பிரம்மாண்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ராகு பகவானை. அதாவது பிரம்மாண்டமான யோகத்தை தரக்கூடிய யோகக்காரகன் அப்படின்ற ஒரு பேரும் சுவாமிக்கு உண்டு. ராகு பகவானுக்கு பிரம்மாண்டமான யோகத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம், நவகிரகாதிபதிகளில் ஒருத்தர் ராகு பகவான். அதே மாதிரி கேது பகவான் கடைசியாக என்ன பண்ணுறாரு பார்த்தாச்சுன்னா, எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவித்து சந்தோஷமாக முடிச்சுட்டு, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, இறைவன் திருவடி ஒன்று தான் நமக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடியவர் கேது பகவான். அவர் எல்லாத்தையும், அதனால தான் அவர் மோட்சத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டிய அப்படி விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த தர்ப்பணம்ன்ற ஒரு விஷயம் யாரை சார்ந்தது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு காரகத்துவம் நம்ம பார்த்துட்டோம். சூரியன்னா அப்பா, அம்மா, சந்திரன்னா அம்மா அப்படின்ட்டு பார்த்துட்டு, சகோதரர்கள்லாம் செவ்வாய், இப்படி பார்த்துட்டே வரோம் இல்லையா. அதில் ராகு பகவான்னா முன்னோர்களை குறிப்பாங்க. அந்த ராகு கேது 2 பேருமே பாட்டன் வகை, பாட்டி வகை அப்படின்ட்டு முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள். இவங்க கொடுக்கக்கூடிய
அனுக்கிரகங்கள், அந்த ராஜ யோகத்தை, அந்த தேவையான நேரத்தில் தேவையான வசதி வாய்ப்புகளை நம்ம பெறணும் அப்படின்னா இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க? ராகு பகவான் காலாஸ்திரிக்கு போகலாம், எல்லாமே பண்ணாலும் நித்தியபடி நமக்கு தேவை. டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி தேவை. டெய்லி வந்து நம்ம தொட்டதெல்லாம் துலங்கணும். டெய்லி நாம் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நல்ல விஷயங்கள் மட்டும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னும் போது, அப்போ நம்ம டெய்லி காலாஸ்திரியும் டெய்லி திருநாகேஸ்வரம் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருந்தபடியே அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகாது. அதுதான் தர்ப்பணம். சாதாரணமான ஒரு எள்ளும் தண்ணியை கொண்டு தர்பையில் முறையாக ஸ்ரத்தையாக, இதில் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஏதாவது தப்பாயிடுமோ, புதுசாக பண்ணுறவங்களாம் ஏதாவது தோஷம் வந்துடுமோ. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்கன்னா, உங்களோட தாய் தந்தையர், உங்களோட பாட்டன் பாட்டிக்கு பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளவோ சின்ன வயசில் அறியாமல் எவ்வளோ தவறு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அவங்க மன்னிச்சுட்டு தானே உங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைகள் உண்டு. அந்த சூட்சும ஆவி சரீரங்களுக்கு இந்த மாதிரி இந்த எள்ளும் தண்ணியும் தேவைப்படுது. அதை நீங்கள் முறையாக கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பகவான் முதல்ல ராகு பகவான் ஆக்டிவேட் ஆவார். ராகு பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டாரு, சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாச்சுனாலே நல்லபடியாக தேவையான நேரத்தில் தேவையான வசதி வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கப்பெறும். நீங்கள் வேறு எங்கே போய் எவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் இங்கே போய் மல்லு கட்டி எதுவுமே பண்ண வேண்டாங்க. வீட்டில் இருந்தபடிக்கு இந்த தர்ப்பணம் என்ற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி குலதெய்வத்தை அவ்வப்போது நினச்சின்னு தீபம் ஏற்றுறது, இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஸ்ரத்தையாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வீட்டிலே தெய்வங்கள் வந்து குடியேறும். ஸோ அதனால் இப்போ தர்ப்பணம்னா எவ்வளோ விஷயம், எவ்வளோ பெரிய அனுகிரகம் கிடைக்குது. ஏன் தர்ப்பணம் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கோன்னா, இப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த தர்ப்பணம். ஏன்னா முன்னோர்கள் அங்கே வந்துட்டாங்கன்னா யார் மூலியமாவது நமக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக தீர்த்து கொடுத்துருவாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், நான் ரொம்ப நாள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், ஒன்றையும் விடிஞ்சா மாதிரி இல்லை, அப்படி இப்படின்லாம் யோசிக்கலாம். பட் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல உத்தமமான ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கேனும் உயிர்காரகம் அந்த மாதிரி ஏதேனும் பாதிப்பு அடையக்கூடிய விஷயங்கள் இருந்தால், அதே நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தால் அந்த உயிர்காரகம்ட்டு சொல்லக்கூடிய உறவுகளை காப்பாற்றிட்டு உங்களோட பொருளாதாரத்தை வந்து அவங்க கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம இந்த தர்ப்பணமே பண்ணாமல் இருந்துட்டோம் வச்சுங்க, நமக்கு பூர்வ கர்மாவால் ஏதேனும் இழப்புகள் ஏற்படனா இமிடியேட்டாக நடந்துடும். இந்த மாதிரியான பல எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு துன்பம் துக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்மளோட ஒரு உறவுகள்லாம் இழக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லையே. ஸோ அதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அனுக்கிரகம், ஒரு வல்லமை இந்த முன்னோர்களுக்கு உண்டு அப்படின்றார் வாத்தியார். ஸோ அதனால தான் இந்த தர்ப்பணம் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, இவ்வளோவும் சொல்லியாச்சு. இனிமேல் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தர்ப்பணத்துக்கான தேடலும் முயற்சியும் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த அன்வஷ்டகான்ற காலம் வந்து எப்படி இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை கரிநாள் கூடிய வேளையில் அஸ்தம் திருநக்ஷத்திரத்தில் வருதுங்க. இதோட தன்மை என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து பொதுவாகவே எள்ளை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது உத்தமம். 258 அந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு, மாணிக்க வாசகரோட பிடித்த 10 அப்படின்ட்டு ஒரு திருவாசகம் ஒன்று உண்டு. அதை சொல்லிவிட்டு அந்த எல்லை நீங்கள் சும்மா உங்கள் கைகளை வச்சுண்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த எல்லை கொண்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். ரொம்ப உத்தமம். அதில் ஒரு பெரிய விஷயம், நிறைய பேர் யோசிப்பாங்க, ரொம்ப இப்போது தர்ப்பணம் பண்ணுறதே எங்களுக்கு தெரியாது, இதுக்காக நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லைன்னா, உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பு. இந்த அன்வஷ்டகம், அதாவது குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் தேய்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை கூடிய வேலையில் கரிநாளோடு சேர்ந்ததுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த உளுந்து வடை இருக்கு இல்லையா, உளுந்து வடை, உளுந்து போண்டா, சம்திங் உளுந்து சம்மந்தப்பட்ட உணவோட கொஞ்சம் எள்ளை மிக்ஸ் பண்ணி அந்த வடையோ போண்டாவையோ நீங்கள் நிறைய காகங்கள், அதாவது வாத்தியார் அதை எப்படி குறிப்பிட்டாரோ கிட்டத்தட்ட ஒரு 108 காகங்களுக்கு மேலேயாவது நீங்கள் வச்சு அந்த காகங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றத நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஓரமாக இருந்து பார்த்துட்டிங்கனாலே பித்ருகளோட தோஷங்கள் ஏதேனும் இருப்பின் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு நல்லபடியாக வந்து உங்களுக்கு தர்ப்பணம் பண்ண தெரியல அப்படின்னும் போது யாரேனும் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக அதை பண்ண வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அது அத்தனையுமே வந்து பார்த்தாச்சுன்னா, இந்த வாட்டி இந்த தேய்பிறை
நவமியானது கரிநாள் கூடிய அஸ்தம் திருநக்ஷத்திரத்தோடு வருவதால் இதை வந்து நம்ம அடியார்கள் எல்லாருமே பயன்படுத்திண்டோம் அப்படின்னியாச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து சுக சௌக்கியம் சௌபாக்கியம் அனைத்துமே கிடைக்கும் குருவர்களால். ஓம்